என்றும் மாறாத வல்லமை, உன்னை காத்திடும் வல்லமை. ஓடி வா என் மகனே, உன்னை காத்திடும் வல்லமை. ஓடி வா என் மகனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலேயும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். தெய்வ பிரசன்னம் நீங்கள் வசிக்கிற உங்களுடைய கூடாரங்களிலே நிச்சயமாய் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் ஒரு பழைய பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை இருளை போன்ற சோதனைகள், இருளின் ஆதிக்கங்கள் வாழ்வில் நுழைந்தால் கர்த்தரோடு கூட இருந்து அவைகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்க நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. விளையான செல்லும் ஆழமான படுகொலியிலும் இருந்து எங்களை தூக்கி உயரமான கண்மலையில் எங்களை நிறுத்தின தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, வருகை நாளளவு கர்த்தர் எங்களை தாங்குவீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சித்தத்தை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படியாய் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை உமக்கென்று தெரிந்தெடுத்த நாள் முதல் அப்பா, இந்த நாள் வரையிலே நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றை கூட மறவாதபடிக்கு நீங்கள் நினைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளையாய் மாற்றி பரிசுத்தமாக்கின தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அடைந்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. அடைந்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. அழைத்தவரே, அழைத்தவரே, என் கூடிய அடித்தளமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் கூடிய அடித்தளமே. என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. ஆயிரங்கள் எரிந்து சென்றும் நீர் என்னை விட்டு விலகவில்லை. ஆயிரங்கள் எரிந்து சென்றும் நீர் என்னை விட்டு விலகவில்லை. உடைக்கப்பட்ட ஊழியத்தில் மேலான மகிமையை வைத்தவரே. உடைக்கப்பட்ட மேலான மகிமையை வைத்தவரே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் கூடிய அடித்தளமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் கூடிய அடித்தளமே. என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழிய அடித்தளமே. என் வெகுமதி நீர்தானே.
நீ தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு கிருபையாய் இரக்கமாய் தயவாய் இருக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவா சங்கரா உலகலா சங்கர போரியா உலகலா சங்கரா. Thank you Lord. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் யாவரையும் நிறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நல்ல வார்த்தைகள் லோடு கூட இடைபடுகிறோம். முற்றிலுமாய் பிரசன்னத்தில் தாழ்த்துகிறோம். என் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக இதை பார்க்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் வாழுகிற நாளையும் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. எனவே இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான நாட்களை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வது மிகவும் இன்றியமையாதது, அவசியமான ஒன்றாகும். ஆண்டவர் இந்த பூமியில நம்மை எதற்காக உண்டாக்கினார், எதற்காக அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற நோக்கத்தை அறிந்தவர்களாக அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தோமானால், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதல் இந்த பூமியிலே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தில் என்னென்ன காரியங்களை உரைத்திருக்கிறாரோ அவைகள் நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேற போகிறது. அது நிறைவேறுகிற வரையிலும் பரலோகத்தில் ஆண்டவர் இருப்பார். அதே அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசித்தோமானால், ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் குணப்பட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நாம் பின்பற்றுகிறோமோ அவைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டியது அவசியம். அவைகளில் இருந்து விடுபட்டு கர்த்தருக்கு நேராக நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டியது அவசியமாகும். காலம் என்பதை குறித்து நாம பார்த்தோமானால், காலத்தை கரோனாஸ் என்று கூறுகிறார்கள். பர்டிகுலர் பீரியட், தெரிந்து கொள்ளப்பட்ட குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்று அதை நாம் அர்த்தம் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே ஸ்தோத்திரம், பரலோகத்திலே ஏன் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இஸ்ரவேல் தேசமானது மறுபடியுமாய் கட்டமைக்கப்படும்படியாக. இஸ்ரவேல் தேசம் சிதறி போயிருக்கிறது. அந்த தேசம் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். அந்த இஸ்ரவேல் தேசம் மறுசீரமைப்பு செய்யப்படும் காலம் வரையிலேயும் ஆண்டவருடைய வருகை தாமதப்பட்டிருக்கும். அது வரையிலும் அவருடைய காரியங்கள், அவருடைய திட்டங்கள் எவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அவையெல்லாம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும். ஒரு மனிதன்
அவனுடைய விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக மீன் பிடிப்பதற்காக ஒரு இடத்திற்கு சென்றான். அப்பொழுது அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கிற போது ஒரு அழகான ஒரு மீன் அவனுடைய தூண்டிலே மாட்டியது. அவன் அதை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த மீன் அவனோடு கூட பேச ஆரம்பித்தது. இது சொன்னது, என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுடைய 3 ஆசைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது. உடனே இந்த மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியம். அவன் அந்த மீனை பார்த்து சொன்னான், இல்லை, எனக்கு 5 ஆசைகள் இருக்கிறது, அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த மீன் சொன்னது, இல்லை, என்னுடைய 3 ஆசைகளை மட்டுமே என்னால் நிறைவேற்ற முடியும் என்று அந்த மீன் அவனிடத்துல சொன்னது. இவன், இல்லை, எனக்கு ஒரு 4.5 ஆசைகளாவது நிறைவேற்ற வேண்டும் என்று இவன் சொன்னபோது அந்த மீன் மறுபடியுமாக இவனிடத்துல சொன்னது, இல்லை, தயவு செய்து என்னால் 3 ஆசைகளை மட்டுமே நிறைவேற்ற முடியும், என்னை விட்டுவிடு என்று இவனிடத்தில் அந்த மீன் கெஞ்சியது. இவனோ விடவில்லை. அப்படியானால் எனக்கு 4 ஆசைகளாவது நிறைவேற்ற வேண்டும் என்று இவன் கேட்டுக்கொண்டிருக்கிற போதே இவன் கையிலே அந்த மீனானது இறந்து போனது. அவனுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விட்டான். ஒருவேளை இந்த வாரம் உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் வேலை செய்யும்படியாக சூழ்நிலை வரலாம். ஆனால் நீங்கள், ஐயோ, என்னால் முடியாது, என்னால் அதை செய்து விட முடியாது, நான் அப்படி அதிகப்படியான வேலைகளை நான் செய்கிற போது அதில் நான் தோல்வியடைந்து விடுவேன், என்னால் அதில் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதை நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அது வெற்றியாக முடிந்துவிட்டால் சில நல்ல காரியங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விடக்கூடாது. ஜெபித்து ஞானமாக முயற்சி செய்து அதில் செயல்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 90வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்திலே, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு காலையிலே ஆண்டவருடைய கிருபை நமக்கு அவசியம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது. அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிற போதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். நமக்கு செய்ய வேண்டிய, நம்மை குறித்து நாம் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருப்பார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. இந்த பூமியில நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவு நாள் இருக்கும் என்பது தெரியாது. இந்த பூமியிலே கர்த்தர் எவ்வளவு நாள் நமக்கு தீர்மானித்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களை அவருக்காக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்துல ஸ்தோத்திரம், கடந்து போன நாட்கள் நமக்கு திரும்ப வருவதில்லை. நாம் இழந்து போன வினாடிகளை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரங்களை அவருக்காக நாம் பயன்படுத்துவோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் அவருடைய ஸ்தோத்திரோ வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே நம்மை குறித்து செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய 1ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், சென்ற வாழ்நாட்காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது புறஜாதியுடைய வணக்கம் அவருடைய கிரியைகளைப் போலவே நாம் செய்து கொண்டிருந்தது போதும். அவைகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான காலத்தை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவ கிரியைகள், பழைய மூடத்தனங்கள், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள், ஆண்டவர் விலக்க சொல்லுகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் விரயமாக்குகிறவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரம். யோபு பக்தன் சொல்லுகிறான் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல, என் நாட்கள் அஞ்சல்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. வேகமான நாட்களாக என்னுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறான் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது,
கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாக தருகிறார். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற நாட்கள் அவருக்காக பயன்படுமே ஆனால், கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறதா இருக்குமே ஆனால், தேவன் நம்மை குறித்து செய்ய வேண்டிய திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால், அந்த நாட்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரயோஜனப்படும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு கொடுத்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிற போது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 17வது வசனம், மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த பூமிக்குரிய காரியங்கள், துன்மார்க்கமான ஜீவியம், உலகத்திற்குரிய காரியங்களிலே நாம் விழுந்து கிடக்காதபடிக்கு ஆவியினால் நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காய் வந்தார்? அந்த வந்ததனுடைய நோக்கத்தை தவறாமல் நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் நிறைவேறுகிற போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் பணியை நிறைவேற்ற தொடங்கினார். அப்ப பூமியிலே கர்த்தர் நம்மை குறித்து என்ன காரியங்களை தீர்மானித்திருக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நமக்காக கர்த்தர் வெளிப்பட்டார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக, நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் பரிபூரணத்தை நாம் பார்க்கும்படியாகவே அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய கிரியைகளை நாமும் செய்கிறவர்களாக, இந்த பூமியிலே நம்மை குறித்து என்ன காரியங்களை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை நாம் வாழ்கிற போது அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18லிருந்து 20வது வசனம் வரை நான் வாசிக்கிற போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் அவருடைய வருகையின் நாளளவும் அவர் நம்மோடு கூட இருப்பதை ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக, அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிவிட்டு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு கொடுத்த அதிகாரங்கள், அவர் நமக்கு கொடுத்த திட்டங்களை ஸ்தோத்திரோ நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அநேகரை சீசனாக்கி கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டமாயிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கிற போது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, மனம் திரும்புதலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் தான் அவருக்கு சாட்சிகளாக
இருக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை செய்கிறதற்கு நாம் பிரயாசப்படுவோமாக. நம்மிடத்திலே ஆண்டவர் ஒப்படைத்த நாட்களை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகம் எங்கிலும் பாவம் பெருகி இருக்கிறது. நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் கூட பாவமான சேற்றிலே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்து நல்லவர், உடைய பாவங்களை மன்னிப்பார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாயிருக்கிறது. எனவே இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாட்களை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாளைய தினம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நாளைக்கு நான் கிறிஸ்துவினிடமாய் வருகிறேன், இன்றைக்கு என்னுடைய காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய வேலை இருக்கிறது, அவைகளை நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றிவிட்டு நாளைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாய் அல்ல. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, எவைகளிலெல்லாம் அகப்பட்டிருக்கிறீர்களோ, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவருக்கு மாத்திரமே வல்லமை இருக்கிறது. அவர்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். எனவே இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற நாளளவும் உங்களுடைய காரியங்களை கர்த்தருக்காக தீர்மானியுங்கள், கர்த்தருக்காக உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்தோமானால், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு கிறிஸ்துவனிடமாய் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய சித்தம் பரிபூரண சித்தம் இன்னதென்று உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவ பயம், பயபக்தி நமக்கு காணப்பட வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் குறைவுதான். அந்த குறைவான நாட்களிலேயோ இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்யாதபடிக்கு நியாயம் தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எனவே பூமியிலே நாம் பரதேசிகளாகத்தான் இருக்கிறோம். நாம் நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட தான் நாம் வாழ வேண்டும். இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய சிந்தனைகளை திருப்பாதபடிக்கு நம்முடைய வருகைக்கான காரியமாக, நம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆனால் தேவன் அவருடைய வருகையிலே அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய கரங்களில் அல்ல, மருத்துவருடைய கரங்களில் அல்ல. ஸ்தோத்ரோ. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம் ஆனால் எத்தனையோ நோயாளிகள் வியாதிக்கு மருந்தை தான் ஒரு மருத்துவரால் தர முடியும். அவர்களுக்கு ஜீவனை கர்த்தர் மாத்திரமே தர முடியும். மரித்து போகிற ஒருவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக சுவாசம், செயற்கை சுவாசம் வேண்டுமானால் கொடுக்கலாம். ஆனால் ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. அவரிடத்துல தான் அந்த வல்லமை இருக்கிறது. அவர்தான் நம்மை ஜீவனோடு வாழும்படியாக நமக்கு ஸ்தோத்திரம் காலங்களை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரை நாம் வாசிக்கிற போது, தியத்தீரா சபைக்கு கர்த்தர் காலத்தை கொடுத்தார். மனம் திரும்பும்படியாக தன்னுடைய அக்கிரமங்களிலிருந்து, அருவருப்புகளிலிருந்து, பாவ கிரியைகளிலிருந்து மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் காலத்தை கொடுத்தார். ஏனென்றால் 19வது வசனம், உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே நம்மிடத்திலே காணப்படுகிற சில காரியங்கள், சில தவறுகள், கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருக்குமானால் அவைகளை அழித்து அவருடைய கண்களுக்கு முன்பதாய் நம்மிடத்திலே காணப்படுகிற சிறிய குறைகளை நாம் நிவர்த்தி செய்கிறவர்களாக ஆண்டவர் கொடுத்த காலங்களை நாம் அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர்
மகிமையானவைகளை இந்த பூமியிலே உங்களை கொண்டு நிச்சயமாய் அவர் செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசித்தோம். ஆனால் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆண்டவர் நிச்சயமாய் வரப்போகிறார், நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். உங்களுக்கு கொடுத்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, உங்களுக்கு கொடுத்த திறமைகளை கர்த்தருக்காக பயன்படுத்தினீர்களா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். 21வது வசனத்தை வாசித்தோம். ஆனால் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் வந்து நம்மிடத்துல கணக்கு கேட்கிற போது நாம் நம்மிடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்த காரியங்களை சரியாய் செய்திருப்போமானால் நாம் பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய சந்தோஷத்திற்குள்ளே நாம் தீவிரமாய் பிரவேசிக்க முடியும். சந்தோஷத்தோடு அவருடைய வருகையை எதிர்கொள்ள முடியும். கண்களை பிடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த காலங்களை உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் வீணாக்காதபடிக்கு உடைய வேத வசனத்தை தியானிக்கவும், ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறீரோ அதை செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் அவருடைய நெருக்கங்களை மாற்றும், அவருடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் எடுத்து போட்டு பலப்படுத்துவீராக. அவர்களை குறித்து கர்த்தர் இந்த பூமியில் என்ன காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீரோ அதை நிச்சயமாய் நீர் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்ரோ, நீர் அவர்களை அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் ஆண்டவரே அவர்கள் நடந்து கொள்ள இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரோ. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, உதவி செய்வீராக. பலவீனத்தோடு ஆண்டவரே, ஸ்தோத்ரோ, சோர்வோடு தேவைகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலவீனங்களை மாற்றி போடுவீராக, அவருடைய நெருக்கங்களில் இருந்து விடுதலையாக்குவீராக. உமக்கு பயன்படுகிற கருவிகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஜனங்களுக்கு அறிவிக்கவோ, இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று அநேகரை உடைய ராஜ்யத்திற்கு நேராய் திருப்பவோ ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியருக்காக, உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை காணப்பண்ணும், கிருபைகளினாலே நிரப்பும், சோர்வுகள் பலவீனங்களுக்கு விலக்கிக் கொள்ளுவீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்நிய தேசங்களிலே, அந்நிய மாநிலங்களிலே வேலைக்காக கடந்து போயிருக்கிற ஒருவருக்காக கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அவர்கள் திரும்பி பிரயாணப்பட்டு வரும்போது எந்த ஒரு தீங்கும், இந்த வைரஸின் தாக்குதல்கள் அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, குறைவில்லாமல் நடத்துவீராக. ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்த காலங்களை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மாரநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார். God bless you.